அங்கே நம்ம வந்து இப்போது 250க்கான டிக்கெட் வாங்கியிருக்கோம் இல்லையா. ஸோ உள்ளே போகிறதுக்கான என்ட்ரி இது தான். ஸோ நார்மலாக 50 ரூபா டிக்கெட் வாங்கினவங்க அதுவே ரிக்கத்தோட அலோடு. ஸோ 250 ரூபா டிக்கெட் வாங்கி அவங்களோட சமாதி உள்ளே பார்க்கணுன்னா இதுக்கப்புறம் வந்து உள்ளே போகணும். ஃபேமிலி பக்கத்தில் வந்துட்டோங்க. நம்ம வெளியேருந்து ஷூ கவரை வாங்கின மாதிரி இப்போ உள்ளே போகும்போது ஷூ கவரை வந்து போட்டுட்டு போகணும். ஸோ நம்ம எங்கே வந்து போடலாம்? ஸோ இருங்க இங்கே போட்டுட்டு போயிடலாமா? ஃபஸ்ட் டைம் வந்து ஷூக்குன்னு சொல்லி தனியாக கவர் போட்டது இன்றைக்கி தாங்க. ஸோ அவ்வளோதான், அங்கே கிட்டே வந்துட்டோம். இப்போ ஷூ கவரை இங்கேருந்து பாருங்கள் வெளியே தோற்றத்தை. உள்ளே வந்து மேக்ஸிமம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ எடுக்கிறது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வந்து வீடியோ எடுக்கிறேங்க. பாருங்கள் அந்த டூம் வந்து தொட்டு பார்க்குறேன், எப்படி இருக்குல்ல. நான் அவசர கொடுக்கையா இந்த மாதிரி பொறுமையாக போடாமல் அர்ஜென்ட்டாக போட்டேன் பாருங்கள், இது கிழிஞ்சிருச்சு. இப்போ வெளியே போய் கூட வாங்க முடியாது. ஃபேமிலி உள்ளே ஏறுறவங்க ஃபுல்லாக மார்பிள் கல்லால் எப்படி கட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் முகலாய அரசர்கள் வந்து நீங்கள் கிருங்க இந்த கட்டிங்கை வந்து அந்த காலத்தில் எப்படி கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்களேன். அந்த காலத்தில் வந்து எப்படி கட்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். 1400 கோடியா, அந்த அளவுக்கு வந்து இதுவாக. ஸோ நம்ம வந்து தாஜ்மஹாலோட பேக் சைடில் இருக்கோங்க. அதுக்கு நேராக வந்து இருக்கிறது பாருங்கள். இங்கே வந்து ஒரு கருப்பு தாஜ்மஹால் வந்ததாக ஒரு வரலாறு இருக்குது, எவ்வளோ உண்மைன்னு தெரியல. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து கிட்ட போய் அந்த என்ன நதின்னு தெரியல, நான் வந்து என்ன நதின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்குறேன். இங்கே பாருங்கள் அப்படியே தாஜ்மஹாலோட பேக் சைடு. இங்கே பாருங்க ஆறா பா. ஆறு ஓட்டம் இருக்குங்க, எல்லாமே அமைதியாக தான் இருக்கும். ஆறா அங்கே பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து கரெக்டாக வந்து அங்கே நிற்கிறாங்க ஆளுங்க. இன்னும் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். அப்படியே நேர் கோட்டில் வந்து நம்மளோட இதை அமைச்சிருக்காங்க. ஸோ உள்ள ஒரு மசூதி ஒன்று இருக்குது, போட்டும் இருக்குது, போட் சவாரியும் இருந்திருக்கு போல் அந்த காலத்தில். போகிறதுக்கு வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலிங் இருக்குங்க ஃபேமிலி. இங்கே மசூதி இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு இது இருக்குங்க. ஸோ ஃபேமிலி, ஸோ இங்கே ஒரு மசூதி இருக்குங்க. ஸோ எவ்வளோ பெருசாக அப்படி தாஜ்மஹாலோட பக்கத்தில் இருக்குங்க. இங்கே வந்து மங்கீஸ், நானே மங்கி மாதிரி தான் தாவேன். கால் வலிக்குது. Please keep distance for monkeys. Don't make direct eye contact with monkeys. கண்ணில் பார்க்காதீங்க.
கேலி பண்ணாதீங்க, வெறுப்பேற்றாதீங்க, ஃபோட்டோவும் எடுக்காதீங்க, பக்கத்துலேயும் போகாதீங்க, சாப்பாடும் கொடுக்காதீங்க, எதுவுமே கொடுக்காதீங்க. ஷூ ரேக்ஸ் ஒன்லி, ஃப்ரீ சர்வீஸ். மெஹமான் கானா, மெஹமான் கானானா உருதுல என்ன தெரியுமா, விருந்தாளிகளின் உணவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பேக் சைடு ஆஃப் அதாங்க தாஜ்மஹாலோட ரைட் சைடு. உள்ள அந்த காலத்தில் கட்டினது பா, உடம்புலாம் இப்போது புல் அரிக்குதுங்க ஃபேமிலி. இங்கே வந்து கொஞ்சம் இடம் தான் வந்து ஓப்பனில் இல்லை. அதுதான், இதுக்கப்புறம் வந்து நம்ம போக முடியாது. அந்த காலத்தை வந்து மசூதியாக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, இது வந்து கார்டனுங்க. ஸோ அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இங்கே ஒரு 10 நிமிஷம் உக்காந்துக்கணுங்க. ஸோ அமைதியான சூழ்நிலை. எவ்வளோ சிட்டி டிராஃபிக் எல்லாத்தையும் விட இங்கே எவ்வளோ அமைதி பா. ஆளுங்க இல்லாத இடமா போய் உக்காந்துருக்கணும். உக்காந்தேன், கொஞ்சம் வெயில் அடிக்குது. அந்த சைட்லாம் வந்து போகிறதுக்கு தடை பண்ணியிருக்காங்களா? பா எவ்வளோ பெரிய இடங்க, சரியான பெரிய இடங்க. ஸோ ஃபேமிலி அவ்வளோதான், நம்ம வந்து தாஜ்மஹாலை பார்த்துட்டோங்க ஃபேமிலி. ஸோ எப்படியோ இது ஒரு என்னோடய பக்கெட் லிஸ்ட்லேயே இல்லை. பட் ஆனால் வந்து தாஜ்மஹாலை வந்து பார்த்தது வந்து ரொம்ப 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 பெருமையாக இருக்குங்க. செகண்ட் ரைடு போனால் மெயின் ரோடு, கொஞ்சம் பெட்ரோல் போட்டுட்டு சாப்பிட்றதுக்கு போகலாம். இப்படி தானடா வந்தே நீ? நான் இப்படி வரலையா? வரும்போது எப்படிலாம் கூட்டிகிட்டு வந்துச்சுல நம்மளை. உள்ளே வரத்துக்கே வந்து ரொம்ப இதுங்க. பெட்ரோல் வேறு இல்லைங்க, பெட்ரோல் எடுக்கிறது வேறு காட்டணும் இல்லை. मेन रोड कैसे जाना है? मेन रोड या बाहर कैसा? यहाँ से गाड़ी चेंज करो, स्ट्रेट आओ। हाँ, स्ट्रेट आने के बाद मेन रोड से किस साइड जाना? मेट्रो स्टेशन। सामने दिख गया। इधर से सीधा जाइए, मेट्रो स्टेशन है। ஃபேமிலி இங்கே சுற்றி வந்து இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் தாங்க அதிகமாக இருக்குது. ஸோ வந்துட்டோம். இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. இன்னொன்று தெரியுமா இங்கே காமெடி, அதர் ஸ்டேட்லாம் வந்து இங்கே தான் போடுறாங்க. அதர் ஸ்டேட் வண்டிங்களில் வந்து இங்கே பாருங்கள், முன்னாடி நிற்கிறது எம்பி இருக்கா. ஸோ அதர் ஸ்டேட் வண்டியெல்லாம் வந்து இங்கே போடுறாங்க. இது வந்து பேட்ரி வண்டி தானே, பேட்ரி வண்டிக்கு வந்து எதுக்கு பெட்ரோல் போடுறாங்க? ஓகே, அவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறாங்க போல். அவ்வளோதாங்க. இங்கே பெட்ரோல் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் கிட்டே போனோன்னா காட்டுறேன். 94 है क्या? ओके ओके, एक टैंक फुल कर दीजिए. கைஸ் இங்கே வந்து நம்மளோட சென்னையோட கம்பேர் பண்ணும்போது 7 ரூபா கம்மியாக இருக்குங்க. 94 ரூபா தாங்க இருக்குது. ஸோ இருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், 94 ரூபாய் இருக்குது, தெரியுதா? மற்ற ஸ்டேட் வண்டிங்கெலாம் வந்து இங்கே தாங்க வந்து பெட்ரோல் நிரப்புறாங்க.